விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, தாத்தா பாட்டி கூட வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இதனால் வீட்டில் வந்து காவேரி வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜய் இந்த அளவு வந்து இருக்காரு, அவர் சொத்து சுகம் தான் வேணாம், காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சாரதா எல்லாருமே. விஜய் இங்கே இருக்கிறத நினச்சி வந்து கங்கா யோசிக்கிறாங்க. ஒருவேளை நான் தன்னோட புருஷனுக்கு வந்து வந்து மரியாதை கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால் கங்கா கிட்ட வந்து குமரன் வந்து கேட்குறாரு, ஏன் கங்கா ஒரு மாதிரி இருக்க, விஜய் இங்கே இருக்க போகிறான்னொன்னே எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நீ மட்டும் ஏன் எப்படி இருக்க? இல்லைங்க, எனக்கு என்னமோ அம்மா செய்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல, அது இப்போல்லாம் வேறு மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களை ஒரு மாதிரி விஜய் ஒரு மாதிரி நடத்துகிற மாதிரி இருக்குது, இதுவே வந்து தொடர்ந்தா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடுங்க அப்படின்றாங்க. ஏன் கங்கா இப்படிலாம் யோசிக்கிற, விஜய் நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு, இப்படிலாம் யோசிக்கலாமா? யோசிக்கக்கூடாதான், ஆனால் என் அம்மா பண்ணுறது எனக்கு யோசிக்க வைக்குதே அப்படின்றாங்க. என்னமோ கங்கா இதெல்லாம் பற்றி யோசிக்காது கங்கா, குடும்பத்துக்கு நல்லது இல்லை கங்கா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இருந்தாலும் மனசு கேட்காம யோசிச்சுட்ருக்காங்க கங்கா. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்ட சந்தோஷமாக வந்து இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே இல்லை என்ன சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கிட்டே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம காவேரி. உங்ககிட்ட மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்ல போகிறேன், அதுவும் ஒரே டைமில் சொல்ல போகிறேன், எல்லாம் ஆஜராயிட்டிங்களா நம்ம குடும்பத்து உறுப்பினர்கள் அப்படின்றாரு. எல்லாருமே அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன தம்பி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு சுத்தமாக வந்து டைமே இருக்காது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன தம்பி என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாத்த, நாளைக்குலேருந்து உங்களுக்கு சுத்தமாக டைம் இருக்காது, அதனால் இங்கே பாரு காவேரி, நீ மற்றவங்க எல்லோரும் தான் இந்த சமையல் வேலைலாம் செய்யணும். என்னங்க நீ சொல்கிறீங்க, என் புள்ளத்தாச்சி பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க எப்படி சமையல் வேலை செய்வாங்க, நான் தானே செய்யணும் அப்படின்னோடனே, நீங்கள் தான் உங்களுக்கு தான் வேறு வேலை வந்துருச்சு அப்படின்றாரு. என்ன வேலை, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல, ஏன்னா ரொம்ப பெரிய கான்ட்ராக்ட் நிறைய கிடச்சிருக்கு நம்மளுக்கு அப்பளத்துக்காக, இங்கே பாருங்கத்த, இதுக்கப்புறம் நீங்கள் பயங்கரமாக பிஸி ஆகிடுவீங்க, தொடர்ந்து வந்து பெரிய தொழிலதிபராகவும் ஆகிடுவீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு என்ன சொல்கிறாரு உன் புருஷன் அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க காவேரி. ஆமாம் காவேரி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஏங்க இவ்வளோ பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட் எப்படிங்க வாங்கினீங்க அப்படின்னா, பின்ன வாங்காமல் நம்ம அப்பளம் அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை, அத்தை செய்கிற அப்பளம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்க சூப்பருங்க அப்படின்றாங்க. அப்போது இந்த ஆர்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லபடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக நம்மளுக்கு தாங்க இந்த ஆர்டர் கிடைக்கும், அதுக்கப்புறம் அம்மா எங்கேயும் ஆர்டர் கேட்டு அலைய வேண்டியதே கிடையாது, நானும் வந்து கேட்க வேண்டியதில்லை, சூப்பருங்க அப்படி சொல்லிப்பாரு. தம்பி உண்மையிலேயே பெரிய விஷயம் தம்பி, எவ்வளோ கட்டு நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் தம்பி, அது இருக்குங்க நிறைய அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாரு. இவ்வளவும் நம்ம செஞ்சு கொடுக்க முடியுமா தம்பி அப்படின்னோடனே, ஆளுங்களை போட்டு தான் செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி இடத்தையும் நான் பார்த்துட்டேன், எந்த கவலையும் படாதீங்க அப்படின்றாரு. உண்மையிலே வந்து பெரிய விஷயம், உன் புருஷன் இப்படிலாம் கலக்கிட்டாரு, வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு தெரியுமா, நம்ம குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கோம், என்ன பண்ணுறது ஏது பண்ண யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் தம்பி வந்து இங்கே வந்தோன்னே பார்த்தல எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பினா தம்பி தான் அப்படின்ற மாதிரி விஜய் பற்றி புகழ்ந்துக்கிட்டே போகிறாங்க சாரதா. இதெல்லாம் கேட்டு வந்து விஜய் வந்து சரி காவேரி, நான் ஆக வேண்டிய வேலையை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து காவேரி கிட்ட வந்து ரொம்ப போடுறாங்க. இதெல்லாம் வந்து கங்கா கேட்குறாங்க. செம்ம கடுப்பாகுது கங்காவுக்கு, எவ்வளோ பண்ணியிருப்பார் இந்த குடும்பத்துக்காக வந்து அவர், ஆனால் ஒரு நாளாவது அம்மா இந்த மாதிரிலாம் பயங்கரமாக பொழுந்திருக்கா, இப்போ விஜய் ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டாராம், அதுக்கு அப்படி பொழுது, இதெல்லாம் நல்லதில்லை, கொஞ்சம் கூட ஒரு மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு இன்னொரு மாப்பிள்ளையை தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு நல்லதா, அம்மா கொஞ்சம் கூட சரியில்லை அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க, செம்ம கோபம் உட்காந்துருக்காங்க. இதனால் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி வந்து அக்கா வாக்கா சாப்பிடலான்னு, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்டி அவர் வரட்டும் அப்படின்றாங்க. என்னக்கா நீ சாப்பிடணும்ல, அதான் அம்மா வந்து அம்மா கூட தானே சாப்பிடணும்னு சொல்லிச்சு, அதனால் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. என் அக்கா ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கா, ஒன்றுமே புரியலையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரே சந்தேகமாக இருக்குது. யோசிக்கிறாங்க காவேரி என்ன நடந்திருக்கும்னு.